வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். பாராலிம்பிக் ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் இறுதிப் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்றார் இந்திய வீரர் அஜித் சிங். 64.96 மீட்டர் தூரம் வீசி சுந்தர் சிங் வெண்கலப் பதக்கம் வென்று அசத்தல். ஆண்களுக்கான உயரம் தாண்டுதல் D63 பிரிவு இறுதிப் போட்டியில் சரத்குமாருக்கு வெள்ளிப் பதக்கம். மாரியப்பன் தங்கவேலு வெண்கலப் பதக்கத்தை தன்வசப்படுத்தினார். பாராலிம்பிக் 400 மீட்டர் மகளிர் ஓட்டப்பந்தய இறுதிப் போட்டியில் வெண்கலம் வென்றார் இந்திய வீராங்கனை தீப்தி ஜீவன்ஜி. இந்தியா இதுவரை 20 பதக்கங்களை வென்று அசத்தல். பெண்களுக்கான 50 மீட்டர் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் பதக்கம் வெல்லும் வாய்ப்பை தவறவிட்டார் இந்தியாவின் அவனி லேகரா. 420.6 புள்ளிகள் பெற்று 5வது இடம் பிடித்து தோல்வி கண்டார். வெண்கலம் வென்ற தீப்தி ஜீவன்ஜிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி வாழ்த்து. எண்ணற்ற மக்களுக்கு உத்வேகத்தின் ஆதாரமாக இருக்கிறார் எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. பாராலிம்பிக் போட்டியில் பதக்கங்களை வென்ற வீரர் வீராங்கனைகளுடன் தொலைபேசியில் உரையாடினார் பிரதமர் மோடி. தடகள வீரர்களை நினைத்து இந்தியா பெருமை கொள்வதாகவும் நிகழ்ச்சி. பிரதமர் நரேந்திர மோடி புருனேவில் இருந்து இன்று சிங்கப்பூர் பயணம். அதிபர் தர்மான் சண்முகரத்னம், பிரதமர் லாரன்ஸ் வாங் ஆகியோருடன் இருநாட்டு உறவுகள் மேம்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை. இருநாட்டு நட்புறவை வலுப்படுத்தும் வகையில் இன்று இந்தியா சிங்கப்பூர் அமைச்சர்கள் மட்டத்திலான வட்டமேசை மாநாடு. பிரதமர் மோடி, அமைச்சர்கள் கலந்து கொள்கின்றனர். ஜம்மு காஷ்மீரில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இன்று தேர்தல் பிரச்சாரம். துரு அரங்கம், சங்கல்டன் ஆகிய பகுதிகளில் நடைபெறும் பேரணிகளில் பங்கேற்று உரையாற்றுகிறார். வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளை உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. வரும் 9ஆம் தேதி வரை லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு மக்கள் பக்கமே காங்கிரஸ் எப்போதும் இருக்கும். தமிழ்நாட்டு மக்களின் நலனில் எவ்வித சமரசமும் செய்ய முடியாது எனவும் செல்வ பெருந்தகை திட்டவட்டம். பழனியில் நடைபெற்ற சனாதனமான மாநாட்டை நடத்தியது திமுக அல்ல, அமைப்பு ரீதியாக நடத்தப்பட்ட ஒரு மாநாடு. முருகன் மாநாடு குறித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் விமர்சனத்திற்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி. என்ன சவாலுக்கிட்ட கூப்பிட்டார்னா, இந்த வாய்க்கொழுப்பு உள்ளவர் என்ன சவாலுக்கு கூப்பிட்டார்னா, முதலமைச்சரை எதிர்த்து நான் போட்டியிட தயார், என்னை எதிர்த்து முதலமைச்சர் போட்டியிட தயாரா என்று கேட்டார். முதலமைச்சர் அவர்கள் அதற்கு தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே பதிலளித்தார். உன்னை எதிர்த்து போட்டியிடுவதற்கு நான் தேவையில்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஒரு சாதாரண தொண்டனை நிற்க வைத்து உன்னை தோற்கடிப்பேன் என்றார். அந்த வகையிலே ஐடி மூர்த்தி என்ற ஒரு சாதாரண தொண்டனை அந்த தேர்தல் களத்திலே இறக்கினார். ஜெயக்குமாரை மண்ணக்கைவர். கடலோர பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக ஆண்டுதோறும் நடத்தப்படும் சாகர் கவாச் ஒத்திகை. தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களில் இன்றும் நாளையும் 2 நாட்கள் நடைபெறுகிறது.
விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பெண் டிஎஸ்பி தாக்கப்பட்ட விவகாரத்தில் மேலும் 6 பேர் கைது. ஏற்கனவே ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் காவல்துறை அதிரடி. அருப்புக்கோட்டையில் தாக்குதலுக்கு உள்ளான போதும் தன் கடமையை செய்த பெண் டிஎஸ்பி காயத்ரிக்கு குவியும் பாராட்டு. தன் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட பிறகும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் தரையில் அமர்ந்து சமாதான பேச்சுவார்த்தை. தருமபுரியில் உணவக உரிமையாளரை சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் காலணியால் தாக்க முயன்றதால் பரபரப்பு. அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தை நாளை பொதுமக்கள் பார்வையிட அனுமதி. கப்பலோட்டிய தமிழர் வஉசியின் 153வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு துறைமுக ஆணையம் அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 58வது முறையாக நீட்டிப்பு. நாளை வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழ்நாடு மீனவர்கள் 35 பேருக்கு நீதிமன்ற காவல் நிறைவு. இன்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என எதிர்பார்ப்பு. பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் மதியழகன் மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் பண மோசடி வழக்கு பதிவு. தமிழ்நாடு திரையரங்கு உரிமை விவகாரத்தில் 6 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக புகார். தாம்பரம் கொச்சுவேலி இடையே வாரம் 2 முறை சிறப்பு ரயில்களை இயக்க தெற்கு ரயில்வே நிர்வாகம் திட்டம். வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் தாம்பரத்திலிருந்தும் சனி திங்கட்கிழமைகளில் கொச்சுவேலியில் இருந்தும் சிறப்பு ரயில் இயக்கம். மைசூர் செங்கோட்டை இடையே இன்றும் வரும் 7ஆம் தேதியும் சிறப்பு ரயில்கள் இயக்கம். கூட்ட நெரிசலை குறைப்பதற்காக திருச்சி கோட்ட ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் விமர்சையாக நடைபெற்ற கஜமுக சூர சம்ஹாரம். திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் நடைபெற்ற வெள்ளித்தேர் உற்சவம். அரோகரா முழக்கம் விண்ணை புழக்க ஏராளமானோர் சுவாமி தரிசனம். மலையாள திரைப்பட நடிகர் நிவின் பாலி மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு. நடிக்க வாய்ப்பு கொடுப்பதாக கூறி அத்துமீறலில் ஈடுபட்டதாக பெண் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் நடவடிக்கை. தன் மீதான பாலியல் குற்றச்சாட்டுக்கு நடிகர் நிவின் பாலி மறுப்பு. குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்பதை நிரூபிக்க எந்த எல்லைக்கும் செல்ல உறுதியாக இருப்பதாக விளக்கம். லண்டனில் இருந்து பாரிஸுக்கு ரயிலில் பயணித்த இசைஞானி இளையராஜா தனது எக்ஸ்தல பக்கத்தில் வெளியிட்டுள்ள வீடியோ இணையத்தில் வைரல். தயாரிப்பாளர் மோகன் நடராஜன் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார்.
தெய்வ திருமகள், வேல், ஆழ்வார் உள்ளிட்ட படங்களை தயாரித்தவர் மோகன் நடராஜன்.